சட்ட ஒழுங்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம ஊரில் நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சட்ட ஒழுங்குக்கு கீழே தான் வரும். சட்டம் என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது, காவல்துறையை வச்சு இரும்பு கரம் கொண்டு நான் இதெல்லாம் அடக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசின அந்த வீடியோ இன்னைக்கு நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னப்பா, அதுக்கான ரீசன் என்னப்பா அப்படின்னு கேட்டால், எங்க நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இரும்பு கை எங்கே போச்சுன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுடன் வருகிறது நிறைய பேருடைய அந்த விமர்சனம். ஒரே மாதத்தில் 37 கொலைகள் அப்படிங்கிறது நடந்திருப்பதை ஜூவி பட்டியல் போட்டிருக்காங்க. இந்த பட்டியலில் வராத கொலைகள் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. வந்த கொலைகளுடைய எண்ணிக்கை 37 அப்படின்னு சொல்கிறத உங்களால் நம்ப முடியுதா? ஸோ தமிழ்நாட்டுக்குள்ள டெய்லி இல்லை, அதை விட டெய்லி ஒரு கொலை கிடையாது, ஒரு கொலைக்கும் கூடுதலான கொலைகள் நடந்து வருகிறது. விலைப்பட்டியல் பார்த்துருப்பீங்க. கொலைப்பட்டியல் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? திமுக ஆட்சியில் இதோ பார்த்து கொள்ளுங்கள், இதுதான் கொலைப்பட்டியல் அப்படின்னு சொல்லி அந்த கொலைப்பட்டியலுடைய லிஸ்ட் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்போ ஜூனியர் விகடன் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஆர்டிக்கலினுடைய டைட்டில் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, மனுஷன் ஏதோ சொல்ல வராரு, ஜூனியர் விகடனுடைய ஆசிரியர் இல்லாட்டி உண்மையான கொஞ்சம் ஜேர்னலிஸ்ட் ஏதோ ஒரு உண்மையை மக்களுக்கு சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த மாதிரியான ஜேர்னலிஸ்ட்டுக்கும் இந்த மாதிரியான நியூஸை வெளியில் கொண்டு வந்த ஜூவிக்கும் மிகப்பெரிய நன்றிகள்.